ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஸோ வியூவர்ஸ், ஒரு ரெசார்ட்டில் நம்ம வந்து தங்கணும் அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. தனிமா ரெசார்ட்டில் நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் ரூம் வந்து எடுத்திருந்தோம். இங்கே உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமான சூப்பர் அப்படின்னு பாராட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக நான் இந்த வீடியோ மேக் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நாங்கள் எடுத்த இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு காம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு நல்ல சீப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல் பர்பஸ் கிட்டுன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உள்ள பிளாஸ்டர் இருக்குது, அதே சமயம் பட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உள்ள வந்து பட்டன், அப்புறம் வந்து சேஃப்டி பின்னு, நூல் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து ரிலேட்டடாக நான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க அயன் பாக்ஸ் தான். அயன் பாக்ஸ் வித் ஸ்டாண்டு அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து எப்படி இருப்போமோ அதோடைய 90% அந்த செட்டப் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேர்ள்ஸ்க்காக வந்துட்டு பேட் வச்சுருக்காங்க. அண்டு பை ஒன்று வச்சுருக்காங்க. லாண்ட்ரி பேகு தனியாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம ஸ்விம்மிங் பூலில் போகிறோம், போயிட்டு விளையாடுறோம். அண்ட் சில சமயம் பார்த்திங்கன்னா தண்ணியோட வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்து போட்டுருவோம் இல்லையா. ஸோ அதை தனியாக வைக்கிறதுக்காக, இல்லை அழுக்கு ட்ரெஸ், டர்ட்டி கிளாத்ஸ் எல்லாத்தையும் தனியாக வைக்கிறதுக்காக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இங்கே யூஸ் பண்ணுற கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாமே வந்துட்டு உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் இதை யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஃபேஸ் டிஷ்யூ வந்து தனியாக வச்சுருக்காங்க. வந்து பார்க்கலாம், இங்கே ஃபேஸ் டிஷ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாஸ் எல்லாமே வந்து நீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் காஃபிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் லன்ச், டின்னர், அங்கே இருக்க காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்து இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்தது சூப்பரான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரெஸ்ட் ரூம். சூப்பரான விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் கேப் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சோப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷவர் கேப்பு, அப்புறம் வந்து சானிட்டரி பேகு, அப்புறம் வந்து சோப் தனியாக வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்டல் கிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு பேஸ்ட் ப்ரஷ் வந்துடுது கம்ப்ளீட்டாக. இது வந்து 3 வச்சுருக்காங்க. 1, 2 ப்ளஸ் நம்ம எடுத்தது. இப்போ அது இல்லாமல் மாய்ஸ்சரைசர் தனியாக. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே பபுள் பாத். ஸோ அந்த பாத் டப் இருக்குது இல்லைங்களா,
ஸோ அந்த பாத் டப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான பபுள் பாத் வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ஷாம்பு, அப்புறம் வந்து ஷவர் ஜெல், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிஷ்னர், அப்புறம் வந்து இது என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், என்னன்னு கேட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது இவ்வளோ வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. ஒரு ப்ரீமியமான ஒரு ரூமில் இந்த அளவுக்கு வந்துட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். லக்ஸுரி, பயங்கர லக்ஸுரியாக இருக்க ஒரு ரூம்ஸில் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கும். பட் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது. உண்மையாலுமே வந்து தனிமா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகளை தான் வந்து தெரிவிக்கணும். ஏன்னா சும்மா வந்து காசை கொடுக்குறோம் ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், சரி அவங்க கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணலாம், ஏதாவது இந்த மாதிரியான கரெக்டான நல்ல விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராகவே வந்துருக்கு. இதே மாதிரியே வந்து கண்டினியூ பண்ணோம். இன்னும் இதே மாதிரி யோசிச்சு நிறைய விஷயங்கள் நம்ம வர கஸ்டமர்ஸ்க்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு நிறைய வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் வந்து தனிமாக்கு ஆல்ரெடி வந்திருக்கீங்களா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாருங்கோ.